பார்த்துன்னே தெரிஞ்சிருக்கோம் நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நம்ம விஜயகாந்த் சமாளி சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. சமாதி உள்ள ரொம்ப கூட்டமாக இருக்குது, ரஷ்ஷாக இருக்கும், கொஞ்சம் இருக்க முடியல. உள்ள தெரியும்னு நினைக்கிறேன், நான் அங்கே போய் காமிக்கிறேன். வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போ. அதுக்கப்புறம் அங்கே போய் பார்ப்போம், அங்கே ஃபோட்டோ எல்லாமே இருக்குது. ஓகே வாங்க அங்கே போய் காமிக்கிறேன். எம்ஜிஆர் கோயில் போகுது. எங்கே இருக்கோம்னா நம்ம விஜயகாந்த் ஆஃபீஸில் இருக்கோம், கட்சி ஆஃபீஸ். இங்கே நல்லா பெருசாக தான் இருக்குன்னா அப்போது வரமாதிரி இதை மாதிரி உள்ளலாம் இல்லை. அப்போ நான் அப்படியே பார்த்துட்டு அப்படியே போய்ட்டோம் கூட்டமானனால. இப்போது கொஞ்சம் உள்ளலாம் விற்றுருக்காங்க. உள்ளே மேலே போக முடியுமான்னு பார்ப்போம். மேலே போக முடியாதுன்னு நினைக்கிறேன், அம்மா நினைக்கிறேன். யாருமே மேலே போகலை. சரி பாய். இங்கே பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் கட்சியோட வண்டி இது இருக்குன்னு தெரியல, ஒரு வேளை இப்போது ஆக்சிடென்ட்டுக்குள்ள அப்போது அதுக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சேரெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த பைக் அவரோட பைக்கா? இந்த பைக்கெல்லாம் இல்லை, அவங்க கார் நிற்கல. அது விஜயகாந்த் நினைக்கிறேன், தெரிஞ்சு கிட்ட போய் பார்ப்போம். இந்த இருப்பாங்க எனக்கு தெரியல, விஜயகாந்த் அவங்களுக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காரு ரொம்ப பழசாக இருக்குது. இந்த வண்டி கேட்டுட்டேன், இது இருக்குன்னா இது எங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போல ஃபஸ்ட்டு வாங்கின காரம். ஆனால் எங்கள் நிறைய பேர் டக்குன்னு சொல்கிறாங்க, என்னென்ன தெரியல. நம்மளுக்கு அப்புறமா நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோம். திரும்ப கேட்டேன், இது எம்ஜிஆர் கொடுத்த வேணாம், விஜயகாந்துக்கு இதை வச்சு தான் கட்சி பண்ணாங்களாம், அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நமக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி வேறு ஏதாச்சும் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது அவங்களோட கால் தான் கட்சி கார்டு. அவங்க கட்சிக்காங்க கார் பார்த்துருக்கேன். ஆட்டோ பார்த்தீங்களா? மழை பெய்யுது. இப்போ அவங்க சமாதியை பார்த்துட்டு போனோம். இந்த பேசுவாங்க நினைக்கிறேன், இருக்குன்னு தெரியல. ஒரு இது மாதிரி ஏதோ சொல்லுவாங்களே தெரியல, போட்டுருக்காங்க.
இங்கே நிற்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இங்கே விஜயகாந்த் அவங்க ஃபோட்டோ. அடுத்தது ஷூட்டிங் ஸ்பாட், ஃபோட்டோ ஷூட்டிங். இங்கே ஃபுல்லாக ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜயகாந்த் இருக்காங்க. விஜயகாந்தோட ஐஸ் இருக்குது. அங்கே பார்த்த மாதிரி இங்கேயும் வேறு மாதிரி இருக்குது. விஜயகாந்த் இங்கே. அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை நம்ம ஒரு சீரீஸ் மாதிரி போட போகிறோம், கோயம்புத்தூர் சீரீஸ். அது சீக்கிரமாக வந்துடும் பாருங்கள். ஓகே பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்ச் பண்ணி.